சார், யாரு? நான் ஃபிலிம் டைரக்டர் திலீப் பொன்னுரங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார். மரணம் இலவசம். அதோட ஒரிஜினல் காப்பி சார் கைப்பட எழுதினாரே, ஆமா. அந்த காப்பி எனக்கு வேணும் சார். சார், இப்போ அது எங்ககிட்ட இல்லையே. என்ன சார் ஆச்சு? அ பாஸ்கர்னு ஒருத்தரு 2 நாளுக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு போனாரு. இந்த மாரி பல ரைட்டர்ஸோட கையெழுத்து பிரதிய சேகரிக்கிறது அவரோட வழக்கம்னாரு. அ அதான் குடுத்தேன். சார் அவரோட அட்ரஸ் இல்ல ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? ஆழ்வார் திருநகர், ஆ, நம்பர் 4, ஓகே. அகத்தியர் தெரு. ஓகே, தேங்க் யூ சார். வெல்கம் சார். ம். போ போ போய் அந்த குங்கும வட்டத்துக்குள்ள உட்காரு. போடி. புஸ்தகத்தை பிரி. இங்க அந்த புஸ்தகமும் நீயும் மட்டும்தான் இருக்கீங்க. வரிக்கு வரி அந்த புஸ்தகத்தை ரசிச்சு படி. என்னடி வேதவல்லி, படிச்சா செத்துருவோன்னு பயமா இருக்கா? இல்ல ஆச்சி இல்ல. எனக்கு மத்தவங்களோட உயிர் தான் முக்கியம். அப்ப படி. வரட்டுண்டி அந்த சாத்தான். அவனா நானான்னு பாத்துருவோம். சார் என்ன சார் வீடு பூட்டி இருக்கு? ம். ஒரு நிமிஷம். ஹலோ. ம். சார் நான் திலீப். சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்களே, அந்த பாஸ்கர் வீடு பூட்டி இருக்கு சார். சாரி சார். நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ஒரு கல்யாணம். எல்லாம் மண்டபத்துக்கு போயிருப்பாங்களே. அப்படியா? ஆமாங்க சார். சார் எனக்காக கொஞ்சம் பாஸ்கர் கிட்ட பேசுறீங்களா? எனக்கு உடனடியா அந்த கையெழுத்து பிரதி வேணும். அது எப்படி சார்? சார் ப்ளீஸ் சார். கல்யாண மாப்பிள்ளை எப்படி இங்க வர முடியும்? சாரிங்க. ச்சே. அப்பாசாமி, ஆ? யாருக்கும் சந்தேகம் வராதபடி கார் ஒரு ஓரமா பார்க் பண்ணுங்க. அது சரி சார். நீங்க என்ன செய்ய போறீங்க? வேற வழியே இல்ல. திருட்டுத்தனமா தான் வீட்டுக்குள்ள போய் அத எடுத்தாகணும். ஜாக்கிரதை சார். ம்.
அப்பசாமி ஃபைல் கிடைச்சிச்சு. வண்டி எடுங்க சீக்கிரம். பனைமுனி, பாதாளமுனி, மாளிகைமுனி, மாளிகைமுனி, பனைமுனி, வா வா வா. அப்படியா? வந்து வரேன்டா. ஜடாமுடி. ஆச்சி! அப்பசாமி சார் வண்டி நிறுத்துங்க. சார் நீங்க வேதாவோட அப்பா இல்ல? ஆ இங்க ஏன் சார் நின்னுட்டு இருக்கீங்க? அவ தான் என்ன அனுப்பி வச்சா. இதை வாங்கிட்டு வர சொன்னா. இந்த கதையை என்கிட்ட கொடு. சார் என்ன சார் சொல்றீங்க? அவங்க முனீஸ்வரன் கோயில்ல இருக்கிறாங்க. அங்க தான் நான் இந்த கதையை எடுத்துட்டு போறேன். நீ என்ன கொண்டு போறது? என்கிட்ட கொடு. நான் கொண்டு போறேன். சார் அப்படின்னா நீங்களும் என் கூட வாங்க. நம்ம 2 பேரும் கார்லயே போவோம். நினைச்ச இடத்துக்கு போற வேண்டாம்னா நீ என்னடா என்ன கூட்டு போறதுக்கு? ஒழுங்கா முறையா அந்த கதையை என்கிட்ட கொடு. சார் அதெல்லாம் முடியாது சார். குடுறா. சார் குடு. விடுங்க என்ன சார். கேளு குடு. ஏய் விடுங்க சார். குடுறா அண்ணா. குடு. சார், விட மாட்டேன். விடுங்க ஏய், சார். குடு இந்த கதையை. குடு. சொல்றேன்ல சார், இந்த கேளுங்க கதையை சார். குடு. விடுங்க. விடு இல்ல. ஏய். டேய் மச்சான் டைம் ஆயிடுச்சுடா. குட் நைட்ரா மச்சான். என்னது ಮಚಾನ್ ಸಾ ಬೇರೆ ನಮಿತಾ ಇವ್ರೆ ಏನಣ್ಣ ದಿನ ಗುಡ್ ನೈಟ್ சொல்லிட்ட ಮಗ ರಿಸೆಪ್ಷನ್ ಎಲ್ಲ ಸೂಪರ್ ಆಗಿ ಬಂದೈತೆ ಕಣೋ. ಬಾಟ್ಲ್ ಓಪನ್ ಮಾಡೋಣ ಅಷ್ಟಕ್ಕೆ ಹಿಂಗ್ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಗೋ? அதானே சின்னதா ஒரு பீர் அடிக்கலாம்டா. ரொம்ப டயர்டா இருக்குடா. காலைல 6:30 முகூர்த்தம். 4:30 மணிக்கே வந்து எழுப்பி தொலைச்சிருவாங்க. இப்பவே மணி 11 ஆச்சு. ப்ளீஸ். ಇರಿಡಿ ಕಲ್ಯಾಣ ಮುಡಿಯಿಟ್ಟು நான் பாத்துக்கிறேன். ಏ ಬರ್ರೋ ಹೋಗೋಣ. அப்பா. ஆ? நீங்க இங்க எப்படி திடீர்னு வந்தீங்க? ரொம்ப நேரமா உன் கூட தான் இருக்கேன். அப்படியா? நீங்க யாரு? எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு, எல்லா டிவிலயும் ஃபிளாஷ் நியூஸ் ஓடுச்சு. லேடி கான்ஸ்டபிள் மர்ம மரணம்னு. ஆ, 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 ஆமா ஞாபகம் இருக்கு. அந்த செத்து போன ஜெயலட்சுமி நான் தான். செத்து போயிட்டீங்களா? ஏன் சாவுன்னா பயமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் தான் சாக இல்ல போற. இல்ல நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன். எனக்கு காலையில கல்யாணம். விட மாட்டேன். உன்னை சாகடிப்பேன். நீ சாகணும். செத்து போறியா? ம்.
பாஸ்கர், இப்ப என்ன செய்ய போற? நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். மாடியில இருந்து குதிக்கணும். குதிப்பியா? குதிப்பேன். டேய்! டேய்! ஏய்! டேய்! வேதா என்னாச்சு வேதா? உன்னை வெட்டாம நிறுத்துங்க, விட என்னாச்சு? மாட்டேன்டா. தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேளுங்க. நிறுத்துங்க வேதா. வெட்டாம விட வேதா. மாட்டேன்டா. அந்த புக்க கொடுங்க. டேய்! அத தூக்கி எறிடா. பாஸ்கர், பாஸ்கர், டேய் பாஸ்கர், டேய், உன்னை தேடி ரூமுக்கு போனோம். இங்க என்னடா பண்ற? டேய் டயர்டா இருக்கு தூங்க போறேன்னு இல்லையாக்க பந்தே யாக்கோ? இங்க ஏன் வந்தேன்? எனக்கே தெரியலடா. ஏண்டா நாங்க குடிச்சிருக்கோம், நீ உளறியா? பாட்டி தூக்க கலக்கத்துல வந்திருக்கான் போல. சரி வா மச்சான் போலாம். பாரா. முனியப்பா! உனக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாத. பயப்படாத. அந்த துஷ்ட சக்தி ஒழிஞ்சிருச்சு. அந்த சாத்தான நான் அழிச்சிட்டேன். இனிமே அந்த சாத்தானால யாருக்கும் ஆபத்து வராது. ஆச்சி, இப்படி ஒரு பயங்கரமான கதையை நான் படமா எடுக்கிறதா இருந்தேனே. எடுத்திருந்தா என்ன ஆயிருக்குமோ? நல்ல வேளை ஆச்சி, நீங்க காப்பாத்திட்டீங்க. ஏன்பா, இந்த கதையால நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அத வச்சு நீ படமா எடுத்தா வெற்றி உனக்கு நிச்சயமா கிடைக்கும்ல. வெற்றி நிச்சயம். கூட்டிட்டு போப்பா. உங்க ஆசீர்வாதம் ஆ, ஆச்சி. வாங்க வேதா, போலாம். அப்பா முனியப்பா, அந்த புள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அந்த புள்ள எடுக்கிற படம் நல்லபடியா ஓடணும். ஹலோ, சொல்லுங்க திலீப். ப்ரொடியூசர் சார், இந்த கதையால நடந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. வெரி குட். அப்படியா? ஆமா சார், அடுத்த வாரமே நம்ம படத்தை பூஜை போட்டு ஆரம்பிச்சிடலாம். 13ஆம் தேதி முகூர்த்த நாள் தான். ஆனா படம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும்னு அருள் வாக்கே கிடைச்சிருக்கு. then okay. Proceed. தேங்க்யூ சார். அம்மா அம்மா, சென்னைக்கா போறீங்க? நானும் கூட வரேம்மா, என்னையும் கூட்டு போங்கம்மா. எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. முனியப்பா, உனக்கு 1000 கோடி நமஸ்காரம். ஆ? இன்னைக்கு அஷ்டகிரக சேர்க்க ஆ. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னீங்களே, ஆ. நடந்து போச்சு ஆச்சு. என்னடா நடந்துச்சு? உங்க மகாசக்தியால அவனை மரத்தோட மரமா அடிச்சு வச்சிருந்தீங்களே, ஒத்தக்கண்ணு சாத்தான், ஆ. அவனுடைய ஆவி வெளியே வந்துருச்சு. ஐயோ,
அவன் ரத்த காட்டறியை விட மோசமானவனாச்சே. முனியப்பா, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே.